சொல்லுங்க இதுதான் ஜிடிஎஸ் அட்ரஸோட எபிசோட் 2. ஸோ வீட்டில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லிட்டு வந்துருங்க. இந்த எபிசோடு போன எபிசோடில் அந்த பாலாஸ் கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிருப்போம். ஸோ இந்த எபிசோடில் நம்மளை ரைடரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த ரைடரே வந்து ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து அவன் கூட நம்மளை வந்து ஊரை சொல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் என் மண்டை வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக திட்டிருப்பான்ல, அதனால் இன்றைக்கி என் முடி வெட்டி கூப்பிட்டு வர போகிறான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிருக்கான். அதாவது அதுவும் அவன் கூப்பிட்டு போகல, நான் அவனை வண்டியை ஓட்ட வச்சு விட்டு போகிறேன், நான் அவன் வண்டி ஓட்டிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராவல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக முடிவெட்டுற கடைக்கு போயிடுவோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்தாச்சு, முடிவெட்டுற கடையில் போய் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல முடியாக செலக்ட் பண்ண போகிறோம். இருக்க நான் செலக்ட் பண்ணிட்டு உங்களை காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன ஹேர் ஸ்டைல் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஹேர் ஸ்டைல்லாம் செலக்ட் பண்ணல, பியர்ட் ஸ்டைலில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இனிமேல் வந்து நான் சிஜே கிடையாது, டிஎஸ் துரசிங்கம். என் மீசியை பார்த்தாலே தெரியுதுல்ல, நான் பாருங்கள், என் மீசியை மட்டும் பாருங்களேன், அங்கே பாருங்கள், துரசிங்கம்டா. ரைட்டர் வந்து பச்சா நீ செம்மையாகடா அடி அப்படி இப்படின்றான். அதோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கே தெரியும், அந்த கடைக்குள்ளே கூப்பிட்டு போய் பெரிய பஞ்சாயத்தை பண்ண போகிறான் தற்குறி பையன். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம ரெடி ஆகிக்கணும் எல்லாத்துக்கும். அதாவது இந்த இடத்த போய் நீ சாப்பிடு, என்ன வேணா பண்ணு, இது நம்ம இடம், ஓகேவா, உனக்கு எவ்வளோ வேணுமோ போய் சாப்பிடு அப்படின்னு. ஆனால் காசு ஒருத்த பைசா அவன் கொடுக்க மாட்டான், ஓகேவா. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் என்ன பண்ணணுமோ, என்ன வேணுமோ சாப்பிட்லாம் நம்ம. நாங்கள் பாருங்கள், இஃப் யூ நாட் ஈட்டு லூஸ் வெயிட்டு இதெல்லாம் போகிறாங்கன்னா நமக்கு தேவையில்லை. நான் சாப்பிட்றதுல காட்டுறேன் உங்களுக்கு. ஏய், நான் துரசிங்கன், எனக்கு வந்து ஓசியில் தான் சாப்பாடு வேணும். நான் யார் பேசியும் பார்த்தீங்கன்னா, சரி விடு, என் காசே தரேன். இந்த ரைட்டர் பையன் எங்கே போனான்? இங்கே தானே பக்கத்தில் இருப்பான். வாடா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே வந்து வேலையை முடிச்சுவாங்க. பாருங்க பாருங்க, ஓசிலத்தா காசு எல்லாத்தையும் எடு அப்படின்றான். இந்த மாட்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ திடீர்னுக்குறான். நான் சப்டைட் எல்லாம் படிக்கல, நீங்களே பார்த்தவங்க தெரியுது. நீ மூடு, படிக்கவும் விரும்பலை. அது போடுறதுலாம் வந்து கிரமாதான், அதுவும் படிக்க முடியாது நம்மளால. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க பாருங்க, இப்போ நடக்கும் பாருங்க ஒன்று, அவன் பண்ணுறதுக்கு ஏன் மேலே குறி வைப்பான். எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நான் ஓடிடலாம் இது வந்து ஓரத்து. இப்போ வந்து டிஎஸ் துரைசிங்கம்னா நான் யாரும் காட்ட போறேன். அதாவது இப்போ பாருங்க, அங்கேருந்து தப்பிச்சு என்ன ஓட சொல்றான் அந்த ரைட்டர் தற்கூரி பண்றதுல பட்டி என்ன ஓட்ட சொல்லுவான். என்ன பண்றேன்னு கேட்கறான் பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம், எடுத்து அடி போறான். ஐயோ குறுக்கில் நீ ஏமா வந்த குறுக்கு இந்த கௌசிக் வந்தா சொல்லுங்க. இப்போ சாவ மாட்டான், ரெண்டு ஏத்தாலும் செத்துருவாங்க மோஸ்ட்லி. இந்த 3 ஐயோ என்ன எந்திக்கிறான், ஐயோ குடி பறிச்சு, ஐயோ இந்த 4 செத்துறமா. இப்போ வந்து துரசிங்கம்னா வெறுங்கையவா சுற்றுவாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அண்டர் கவரில் இருக்கேன். ஸோ அதனால் ஒரு கன் எடுத்துப்போம், அந்த கன்னுக்காக கூட தெரியலாம். ஃபீலிங் சேட் ஃபார் இஸ் டெத்து. இந்த கடையை நான் இப்போ நடத்திக்கிறேன் நாளிலேருந்து. இப்போ வந்து நம்ம வந்து ஊட்டாண்ட போயிடுவோம். நான் ஊட்டாண்ட போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன மிஷின் முடிச்சுட்டு நான் காட்டுறேன், சேவ் பண்ணிட்டு. தம்பி இங்கே பார்த்துக்கோ, நான் வந்து துரசிங்கம், ஓகேவா, இப்போ நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் மிஷின் பாஸ் ஆகிடுச்சு, நமக்கு ரெஸ்பெக்டும் கூடிடுச்சு, கேம் சேவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். அதாவது மிஷின் 2வையும் முடிச்சிட்டோம், வீடியோ 2 முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும், பட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் மறக்காமல் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நான் தான் உங்கள் காஷி, பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி